பகிர்ந்து கொள்கிறேன். The first, the context of the song. The context of the salvation songனு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது அது எந்த கருத்தில் வருகிறது? The context is the wilderness. அவங்க என்ன செய்யறது? வனாந்திரத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில பாடின பாடல் இல்லையா? பொதுவே பாருங்க, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. ஆனா சைக்காலஜியில என்ன சொல்றாங்கன்னா, I am not singing a song because I am happy. I am singing a song. I am not singing a song because I am happy. I sing a song because I am happy. நான் பாடுவதனால், சந்தோஷமா இருப்பதனால நான் பாடுகிறது இல்லை, நான் பாடுகிறதுனால சந்தோஷம் பெற்றுக்கொள்கிறேன் என்று சைக்காலஜியில் சொல்லுகிறதாக ஒரு கோட்டை நான் வாசித்தேன். பாருங்க, டேக் அண்ட் ஹீர் யார் வேணாலும் பாடலாம் அவங்க சந்தோஷமா இருக்கும்போது. ஆனால் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில, ஒரு வனாந்திரமான சூழ்நிலையில பாடும்போது, நம்ம தேவனை மகிமைப்படுத்தி பாடும்போது, துதிக்கும் போது பாருங்க சந்தோஷம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. அந்த வில்டர்னஸ் கான்டெக்ஸ்ட நம்ம பார்க்கும்போது பாருங்க, புதிய ஏற்பாட்டிலையும் அதே மாதிரி தான் ஒரு கான்டெக்ட், அந்த தேவதூதர் பாடின போது அதே கான்டெக்ட் வருகிறது. வில்டர்னஸ்ல என்னெல்லாம் இருக்கும்? வில்டர்னஸ்ல டார்க்னஸ் இருக்கும், வில்டர்னஸ்ல டெத் இருக்கும் இல்லையா? வில்டர்னஸ்ல டார்க்னஸ் இருந்தது, வில்டர்னஸ்ல டெத் இருந்தது. அந்த சூழ்நிலையில தான் இந்த பாடலை பாடுகிறார்கள். பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போதும் அதே சூழ்நிலை இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போதும் அதே சூழ்நிலையாக காணப்படுகிறது. வேதாகமத்தை நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஆதியாகமத்தில் எப்படி தொடங்குறது? கிரியேஷன்ல இருந்து அந்த ஸ்டோரி தொடங்குறது. ஆனா அந்த ஆதியாகமம் பழைய ஏற்பாடு முடியும் போது மல்கியா புஸ்தகத்தின் கடைசி வார்த்தையை வாசிங்க. அது ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது மல்கியா, நான் வந்து பூமி, அது இங்கிலீஷ்ல போடுங்க. லாஸ்ட் வேர்ட் கேர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் என்று முடிகிறது. அந்த ஆதியாகமம் தொடங்கும் போது பாருங்க, இட் ஸ்டார்டட் வித் கிரியேஷன் பட் எண்ட்ஸ் வித் கேர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். அந்த வனாந்திரத்தில் இருந்து பாருங்க பழைய ஏற்பாடு எப்படி முடிகிறது? சாபத்திலும் அழிவிலையும் முடிகிறது. ஆனா புதிய ஏற்பாட்டை தொடங்கும் போது பாருங்க, புதிய ஏற்பாடு இட் ஸ்டார்ட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். அண்ட் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம முடிக்கும் போது எப்படிதான் முடியுது? இட் எண்ட்ஸ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். பழைய ஏற்பாட்டில் கிரியேஷன்ல தொடங்கி இட் எண்ட்ஸ் வித் கேர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். பட் த நியூ டெஸ்டமென்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் எண்ட்ஸ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இது ஒரு பெரிய நமக்கு ஒரு படிப்பினையாக காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, பாருங்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அது திரும்ப கீழே 5ஆம் வசனம் வாசிங்க. 5வது வசனம், உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். பாருங்க அந்த ஆதியாகமம் 5 எப்படி முடியுதுன்னா, திரும்ப திரும்ப அவன் மரித்தான் மரித்தான். அது 8ஆம் வசனம் வரும்போது மரித்தான், அதுக்கு அடுத்தது வரும்போது மரித்தான் மரித்தான் என்று வருகிறது. ஆனா மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க, அவன் பிள்ளையை பெற்றான் பெற்றான் பெற்றான், இப்படி திரும்ப 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 வருகிறது. அங்க ஆதியாகமம் ஒரு அழிவில், ஒரு மரணத்துல, கேர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன்ல முடிகிறது. ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது பாருங்க, ஒரு ஜீவனோட தொடங்கி ஜீவனோட முடிகிறது. இது கர்த்தருடைய ஆவியானவர் அதை எழுதி வைத்திருந்தாலும் நம்ம அதை படிக்கும்போது அதுல இருந்து நமக்கு we could learn something from there. அது மரணத்திலும் சாபத்திலையும் முடிகிறது. அந்த சூழ்நிலையில தான் என்ன செய்யுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே தேவதூதர்கள் மகிழ்ச்சியோட பாடுகிறார்கள், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அந்த கான்டெக்ஸ்ட் அதுதான். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த வில்டர்னஸ்ல என்ன இருந்தது? டெத் இருந்தது, டார்க்னஸ் இருந்தது, டெவில் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு சாமி வந்த உடனே அந்த டார்க்னஸுக்கும் டெத்துக்கும் டெவிலுக்கும் பதிலாக புதிய ஏற்பாட்டில் என்னெல்லாம் கிடைக்கிறது? அங்க இயேசு சாமி வந்த உடனே தேர் இஸ் லைட், முதல்ல கிடைக்கிறது லைட் கிடைக்கிறது, தேர் இஸ் லைஃப் கிடைக்கிறது, தேர் இஸ் லவ். இயேசு சாமி இந்த மூன்றையும் கொண்டு வந்தார். பழைய ஏற்பாட்டில் வனாந்திரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்க டிஸ்ட்ரக்ஷன் இருந்தது, டெவில் இருந்தது, டார்க்னஸ் இருந்தது, டெத் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு சாமி நம்ம வரலாற்றை பார்க்கும்போது ஜீசஸ் கிவ்ஸ் மரண இருளின் இருக்கிறவர்கள்
பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறது. முதல்ல ஆண்டவர் தர்றது லைட்டை கொடுக்கிறார். He gives us love, He gives us life. அப்ப அந்த வனாந்திர கான்டெக்ட்ல இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு அந்த தேவன் நமக்கு தருகிறார். ரெண்டாவது பாருங்க, who is the champion of that song? the first காரியம் நான் சொன்னேன், the context of the song is the wilderness. அங்க வனாந்திரம், ஆனா இங்க மகிழ்ச்சி, இங்க லைஃப் வருகிறது. ரெண்டாவது காரியம் the champion of the song. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 15வது அதிகாரத்தை பார்க்கும்போது நம்ம வேதத்தில் நமக்கு நன்றாக தெரியும் எத்தனை ஜனங்கள் புறப்பட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்தாங்க. அவருடைய மனைவிகள் இருந்தாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்துதான் அந்த செங்கடலை கடந்த போது அவர்கள் எந்த இடத்திலையும் சொல்லல நாங்க பிகாஸ் ஆஃப் நாங்க இவ்வளவு பலத்த ஜாதிகளாக இருந்ததுனால செங்கடலை கடந்தோம் என்று அவர்கள் சொல்லல. அந்த சாங்குக்கு காரணம் என்னது? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை பாருங்க, முதல் 3 வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இது யார் பாடுறாங்க பாருங்க, மோசே. நம்ம கீழே தாழ்ந்து வாசிக்கும் போது 21வது வசனத்துல வருகிறது, மிரியாம் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவ இப்ப ஆரோரின் சகோதரியாக மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டாள். அவள் சகல ஸ்திரீகளும் தம்புரோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். யாரெல்லாம் பாடினாங்க? மிரியாம் பாடினா, மோசஸ், மிரியாம். அந்த 30 லட்சம் ஜனங்களும் யாரை புகழ்ந்து பாடுகிறார்கள்? நாங்கள் இவ்வளவு பெரிய ஜாதியா இருப்பதனால செங்கடலை தாண்டி விட்டோம் என்று அவர்கள் சொல்லாமல்ல, என்ன சொல்றாங்க? தேவன் எங்களை இதிலிருந்து விடுவித்தார் என்று they are praising God, இல்லையா? அப்போ முதல்ல அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் வரும்போதும் தேவன் என்ன செய்கிறார்? அந்த ஜீவனை நமக்கு தரப்போகிறார். the champion is born. தேவதூதர்கள் என்ன சொல்றாங்க? there is a champion. அந்த இயேசு சாமி பிறந்திருக்கிறார் என்ற அந்த மகிழ்ச்சியை தான் அவர்கள் பாடலாக பாடுகிறார்கள். அது நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அந்த தீர்க்கதரிசிகள் அல்லது ஞானிகள் அல்லது அந்த வைஸ்மேன் என்ன முதல்ல எதற்காக எருசலேமுக்கு வந்தார்கள்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை காணும்படியாக வந்தாங்க, இல்லையா? அவளுடைய எய்ம் எல்லாம் யூதருக்கு ராஜா, நம்மளை பாவத்திலிருந்து, நம்மளை சாபத்திலிருந்து, நம்மளை அழிவிலிருந்து, நம்மளை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் ஒரு தேவ குமாரன் பிறந்திருக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சியின் நிமித்தம் தான் அவர்கள் அந்த பாடலை பாடுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் எப்படி அந்த ஜனங்கள் நாங்கள் இவ்வளவு பெரிய ஜனங்களா இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது என்று சொல்லவில்லாமபடி தேவன் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார் என்று தேவனுக்கு புகழ்ச்சியாக பாடுகிறார்கள். அதே மாதிரி இந்த பாடலும் தேவதூதர்கள் என்னதான் பாடுகிறார்கள்? ஒரு தேவ மைந்தன் பிறந்திருக்கிறார், அவர் உங்கள் பாவங்களை, உங்களையும் என்னுடையும் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தெய்வ பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாய் பிறந்திருக்கிறார் என்று அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கும்படியாய் அந்த பாடலை பாடுகிறார்கள், இல்லையா? அப்போ பாருங்க, இந்த சமீபத்தில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு யூரோப்பில் ஒரு ஆள் மரித்து போனார். அவர் மரித்த பிறகு அந்த சடலத்தை எடுக்கும்போது பாருங்க, 5 வருடங்களுக்கு முன்பாக அந்த மனுஷன் மரித்திருக்கிறார். அவர் தனியா ஒரு ரூம்ல, ஒரு பிளாட்ல இருந்திருக்கிறாரு. அவர் இறந்து 5 வருஷமாக அதே பிளாட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. அவரை விசாரிக்கும்படியா யாருமே இல்லை. அவருடைய யூட்டிலிட்டி பில்ஸ், அந்த ரெண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கிரெடிட் ஆகிக்கொண்டே இருந்ததுனால யாருமே அவரை கவனிக்க இல்லை. ஆனா இவர் பாருங்க, 5 வருஷமாக அவர் மரித்து அப்படியே அவர் சோஃபால இருந்து டிவி பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹார்ட் அட்டாக்ல மரித்திருக்கிறார். 5 வருஷமாக ஒருத்தரும் கவனிச்சிடல, யாரும் விசாரிக்கிறது இல்லை. இந்த உலகத்துல அன்பில்லாத உலகத்துல இருக்கக்கூடிய காலத்துல இருக்கும், அந்த கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகிறது. அதே போல யாருமே ஒரு ஆளு கூட பார்க்கல, ஒரு எலக்ட்ரிசிட்டி காலோ அல்லது வேற யாரோ ஒன்றும் பார்க்கல. ஆட்டோமேட்டிக்கா எல்லா பில்லும், யூட்டிலிட்டி பில்ஸும், அவருடைய ரெண்ட் பில் எல்லாம் போயிட்டு இருக்கு பேங்க்ல. 5 வருஷம் அந்த பணம் தீர்ந்த பிறகு
இன்னும் பைசா இனி எலக்ட்ரிசிட்டிக்கு பைசா கிட்டலையேன்னு சொல்லி டோரை திறந்து பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னால அந்த மனுஷன் இறந்து 5 வருஷமா அதே இடத்துல இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிர்விசாரமான உலகத்தில் இருக்கக்கூடிய நாளில் தான் தேவதூதர்கள் இந்த இடத்துல பாடுகிறார் இல்லையா, நமக்கு